வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தினசரி ராசி பலன். தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ராசி பலன்களை 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கணித்து பகுத்து கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த ராசி பலனை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான முழு பலன் எனவும் உங்களது ஜாதகத்திற்கான பலன் எனவும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். உங்களது முழுமையான தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் தற்போது உங்கள் ஜாதகப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர கிரகங்களின் கோச்சார நிலைகளை கணக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியாகவும் தெளிவாகவும் கிடைக்கும். இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 4வது நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். ஆங்கில தேதிக்கு 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2025வது வருடம். இன்றைய தினத்துடைய திதி சதுர்த்தி திதி. இன்று இரவு 8:40 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி நடைமுறைக்கு வருகிறது. அதே மாதிரி இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும், அதாவது ராகுவுடைய மற்றும் குருவுடைய இரு கிரகங்களுடைய நட்சத்திரங்களும் இன்றைய தினம் நம்மை ஆளுமை செய்து வழிநடத்துகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 வரை 8:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. ராகு காலம் இன்று மதியம் 3 மணி முதல் 4:30 வரை இருக்கிறது. நல்லது நண்பர்களே, இன்றைய தினம் சந்திரனின் நிலைப்பாடை அது எவ்வாறு செயல்பட இருக்கிறது என்பதை பார்ப்போம். இன்று மதியம் 5:51 வரை சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து அதற்கு பிறகு குருவுடைய விசாக நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து பயணம் செய்கிறார். இந்த 2 நட்சத்திரங்களுமே காலச்சக்கரத்திற்கு 7வது வீடு என சொல்லக்கூடிய துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறது. அதனால் சந்திரன் இன்றைய தினம் நம் அனைவருக்கும் துலாம் ராசியின் பலன்களை சுவாதி விசாக நட்சத்திரத்தின் பலன்களையும் தெளிவாகவும் சிறப்பாகவும் வழங்க இருக்கிறார். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் மேச ராசி அன்பர்களுக்கான ராசி பலன் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். துலாம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது துலாம் ராசி என்பது மேச ராசி அன்பர்களுக்கு திருமணத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சுபகாரியங்களை செய்து தரக்கூடிய கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய இன்றைய தினத்துடைய பயணம் உங்களுக்கு சுறுசுறுப்பையும் நல்ல சிந்தனைகளையும் தெளிவான அறிவையும் தந்து சிறப்பாக வழிநடத்த இருக்கிறது அன்பர்களே. ஆமாம் அன்பர்களே, திருமண ஏற்பாடுகளை கைகூடக்கூடிய யோகத்தை இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மன வேற்றுமைகள் காரணமாகவும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் காரணமாகவும் வீண் வம்பு வழக்குகள் காரணமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதியர்களே, நீங்கள் இன்றைய தினம் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தை சந்திரன் உங்கள் மனதிற்கு கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் இன்றைய தினம் உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் மிதுன ராசியில் புதனின் வீடான காற்று ராசியில் பயணம் செய்திருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளும் உங்களுக்கு உயர்வான எண்ணங்களையும் சிறப்பான இனிமையான செயல்பாடுகளையும் தரக்கூடிய பொன்னான நாளாக
அமைத்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதியான செவ்வாய் கிரகம். அடுத்து ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கான இன்றைய தினத்துடைய பலன்கள், ராசி பலன்கள் சந்திரன் எந்த வகையில் தர இருக்கிறார் என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு துலாம் ராசி. சுக்கிரனின் வீடான இந்த வீடு உங்களுக்கு 6ஆம் இடமாக அமைகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய, குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் மட்டுமே உங்கள் கைகளில், உங்கள் காலடிகளில் வெற்றி வந்து தானாக குவியும். இன்றைய தினத்துடைய மனது சார்ந்து, அகம் சார்ந்து பந்த பாசத்தையும் அனைத்து அன்பான உயிர்களிடமும் உறவுகளிடமும் மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல தன்மையையும் தர இருக்கிறது அன்பர்களே. 6ஆம் இடம் என்பது வேலையை தரக்கூடிய வீடு. இன்றைய தினம் படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்த அன்பான இளைஞர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு 6வது வீடு நற்பண்புகளை தருவதற்கு தயாராக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் விரும்பியபடி, உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி சிறந்த வேலை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லலாம். சந்திரன் மட்டுமல்ல, உங்கள் வீட்டின் அதிபதியான சுக்கிரனும் உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடம் என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 11வது வீடு என்பது வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய வீடு. 2 வகையில் சந்திரனும் சுக்கிரனும் இருவரும் சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இன்றைய தினத்தை நல்ல நாளாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த காலத்தினுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய தினம் சந்திரன் தரக்கூடிய பலன்கள் எந்த வகையில் உங்களை வழிநடத்த இருக்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம். துலாம் ராசி சுக்கிரனின் வீடான உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில்தான் சந்திரன் இன்றைய தினம் தன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு சிறந்த புத்தியை கொடுக்கக்கூடிய, குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல சிந்தனையும் செயல்பாடுகளையும் புத்திகளையும் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல வீடு துலாம் ராசி. அந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது தன் நம்பிக்கையை சிறப்பாக்கி தர இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனதில் எந்த லட்சியத்தை உயர்வாக எண்ணி உறுதி கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த லட்சியத்தின் உறுதியை மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது அன்பர்களே. பொதுவாக ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறப்பு சிறப்பாக அமைந்து, அதாவது திருமணமான உடனே ஒரு தம்பதியருக்கு குழந்தை உடனே பிறக்க வேண்டுமென்றால் அந்த ராசியில் பிறந்த மனிதனுக்கு 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய, குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு துலாம் ராசி நல்ல அமைப்போடு இருக்க வேண்டும். நல்ல கிரகங்கள் அந்த வீட்டை பார்க்க வேண்டும், அந்த வீட்டில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், குழந்தை வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக செய்யக்கூடிய முயற்சிகள், அதாவது தெய்வ வழிபாடுகள் வேண்டி கோவிலுக்கு செல்வது, குழந்தை பாக்கியம் தொடர்பாக மருத்துவரை சந்தித்து அதற்கான ஆலோசனைகள் பெறுவதற்கு நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கிறது அன்பர்களே. இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினம் எந்த வகையில் செயல்பாடுகளை செய்ய இருக்கிறது, நீங்கள் எந்த வகையில் இயங்க இருக்கிறீர்கள் என்பதை சந்திரன் உங்களுக்கு விளக்க இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய தாயின் வீடு அன்பு பாசத்தையும் நிறைவான நேசத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு. உதாரணமாக கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு தாய் வீடு என அழைக்கக்கூடிய துலாம் ராசி சுக்கிரனின் வீடு
சுக்கிரன் என்பவர் அன்பையும் பாசத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய பெண்மையை குறிக்கக்கூடிய அதிபதி. அவர் இன்றைய தினம் உங்களை வழிநடத்த இருக்கிறார். தாயின் வீட்டில் சந்திரன் செல்கிறார். ஆமாம் அன்பர்களே, ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறார். தன்னடக்கத்தோடு கூடிய நல்ல சிந்தனையையும் தெளிவான செயல்பாடையும் தர இருக்கிறார் இன்றைய தினம். இதன் காரணமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது. மன நிம்மதியும் நன்றாக இருக்கும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். மன மகிழ்ச்சியையும் இருமடங்காக்கி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் நீங்கள் தலைவராக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே உங்களோடு புரிதலோடு செயல்பட்டு பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க செய்ய போகிறது. அடுத்து சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த வகையில் அமைய இருக்கிறது, எந்த வகையான பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி, உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடு இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மூத்த தலைமகனாக இருந்தால் உங்களது தம்பிகளையும் தங்கைகளையும் குறிக்கக்கூடிய வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த பயணத்தின் வழியாக சிறப்பான சுறுசுறுப்பான செயல்பாடுகளும் புத்தி கூர்மையான சிந்தனைகளும் உங்களை நோக்கி வர இருக்கிறது நண்பர்களே. ஆமாம் அன்பர்களே, உங்களது இளைய சகோதரர்கள் இளைய சகோதரின் வழியில் அன்பு பாசமும் பொருளாதார மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் செயல்பட இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் செயல்பாடும். உங்களது செயல்பாடுகள் உங்களது ஈடுபாடுகள் பொறுத்து ஊர் பயணங்களையும் உல்லாச பயணங்களையும் பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்லக்கூடிய நல்ல மனநிலையையும் தரக்கூடிய சூப்பரான நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் பயணம் செய்யக்கூடிய அன்பர்களே, சிம்ம ராசியில் பிறந்து ஒரு பயணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவரது பயணம் உங்களது பயணங்களுக்கு தடைகளையும் தடங்கல்களையும் கொடுக்க இருக்கிறது. அதனால கவனத்தோடு உங்களது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன எச்சரிக்கையை கொடுக்கிறது. அடுத்து கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான பலன்களை தர இருக்கிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே பார்ப்போம். தனஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் இருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு அடுத்த வீடான துலாம் ராசி பணவரவையும் பொன் பொருள்களையும் கொடுக்கக்கூடிய வீடு. ஒரு மனிதன் சிறப்பான உழைப்பை கொடுத்து அந்த உழைப்பின் காரணமாக ஒரு வருமானத்தை பெற வேண்டுமென்றால் தனஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு துலாம் ராசி சிறப்பாக இருக்க வேண்டும். நல்ல கிரகங்கள் அதில் அமர்ந்திருக்க வேண்டும். நல்ல கிரகங்களின் பார்வையும் அதற்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தொட்டது எல்லாம் துலங்கும். வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும். இன்றைய தினம் சந்திரன் இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் நிறைவான பணத்தையும் பொன் பொருள்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக எதிர்பார்க்கலாம். அன்பு பாசத்தை தொடர்ந்து சாந்தமான குணத்தையும் பந்த பாசத்தையும் நிறைவாக தரக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் சந்திரன் சென்று குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்து இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு உங்களது குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய, அதாவது தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டுமே இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம் அன்பர்களே, தேடிக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது குலதெய்வம் எங்கு இருக்கிறது என்பதை பாதையை
அந்த கோவில் இருக்கக்கூடிய வழியை திசையை காட்டக்கூடிய தெய்வீகம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்க போகிறது. அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திரன் தரக்கூடிய பலன்கள். உங்கள் வீட்டில் சந்திரன் செல்கிறார். அதாவது இன்று மாலை 5:51 வரை சுவாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து உங்கள் வீட்டிலிருந்து அனைத்து பலன்களையுமே 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் வாரி வழங்க இருக்கிறார் சந்திரன். உங்களுக்கு எந்த வகையான பலன்கள் கிடைக்க இருக்கிறது? உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு உரிமையான, உங்களது ஜென்மஸ்தானத்தில் மனதை இயக்கக்கூடிய சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தைரியத்தை நிறைவாகவும் தன்னம்பிக்கையை சிறப்பாகவும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க இருக்கிறது. உடல் ரீதியான, மன ரீதியான அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து எரித்து நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, உறவு வகையில் கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் இடையே அன்பையும் பாசத்தையும் அதிக அளவு காதல் பரிமாற்றங்களையும் நிகழ்த்தி தரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது உங்களுக்கு. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் மீனம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு வெற்றிகளை இன்றைய தினம் தரக்கூடிய அமைப்பு. எந்த வகையான வெற்றி என்றால், சுபகாரியங்கள் செய்வதற்கான நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியையும் ஈடுபாட்டையும் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பை உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு செயல்படுத்துகிறார். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த வகையான பலன்கள் இன்றைய தினம் சந்திரன் கொடுக்க இருக்கிறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பர்களே. 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி, உங்கள் வீட்டிற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுதான் சுக்கிரனின் வீடு. இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இவரது பயணம் உங்களுக்கு இரகசியமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏனென்றால் 12ஆம் இடம் என்பது இரகசியமான செயல்பாடுகளுக்கு உரிய வீடு. உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு துலாம் ராசி இத்தகையான தன்மைகளை கொடுக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினத்துடைய செயல்பாடுகள் தன்னடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் உறவுகளிடமும் நட்புகளிடமும் நீங்கள் பார்த்து பேசக்கூடிய மனிதர்களிடம் பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய உயர்வான எண்ணங்களையும் தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, திருமண வயதை அடைந்த ஜாதகக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் நடைபெறுவதற்கு இருந்து வந்த தடைகளை நீக்கி உத்தரவிடக்கூடிய நாளாக உங்கள் வீட்டின் அதிபதி 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் சிறப்பாக அமைத்து தருகிறார். 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் எதிர்பாராத வகையில் தன லாபத்தையும் இன்றைய தினம் கொடுக்க இருக்கிறார். அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11வது வீடு துலாம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் லாபங்களை கொடுக்கக்கூடியதாகவும் மன அமைதியையும் மன சந்தோஷத்தையும் உல்லாசத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு சேர்த்து தைரியமாகவும் சுய சிந்தனையோடும் சிறப்பான செயல்பாடுகளை செய்ய இருக்கிறீர்கள். லாபஸ்தானம் என்பது மனதளவில் நன்மைகளை தரக்கூடிய வீடு. பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். மனசில் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்து அந்த குடும்பத்தை ஒரு வழியாக நிம்மதியில்லாத தன்மையாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் சந்திரன் 11ஆம் இடத்தில் செல்லக்கூடிய நல்ல பயணத்தினால
உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில வேறுபாடுகள், மன வேறுபாடுகள் எல்லாமே கலைந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசியில் செய்யக்கூடிய பயணம் வெற்றி பயணமாக இருக்கும். இந்த வெற்றி பயணம் என்பது உங்களை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு உங்களது சிறப்பான நட்பு உறவு, பாச உறவு காரணமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது குரு என்பவர் குழந்தைகளை குறிக்கக்கூடியவர். உங்களது பெற்றோர்களுக்கு உங்கள் வழியாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் என்று நான் சொல்கிறேன். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய பலன்களை சந்திரன் எந்த வகையில் வழங்க இருக்கிறார்? 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய தசமஸ்தானத்தின் வழியாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார். துலாம் ராசி சுக்கிரனின் வீடு. இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான சாந்தமான குணத்தையும் பணிவாக அன்பாக அனைத்து உறவுகளிடமும் அனைத்து உயிர்களிடமும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தை தர இருக்கிறது. தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு துலாம் ராசி. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் வசதியான தேவைகளையும் அடைவதற்கு நல்ல வருமானங்களையும் தரக்கூடிய பொருளாதார நிதி நிலையை உயர்வாக்கி தரக்கூடிய அதற்கான அதிர்ஷ்டத்தையும் இன்றைய தினம் தரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு குடும்பம் மன நிம்மதியோடு மன சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கோ அல்லது தலைவர்களுக்கோ எந்த வகையான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை அது மாதிரியான பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பு காரணமாக பிரச்சனைகள் அனைத்தும் குறைத்து மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் வீட்டின் அதிபதி சனி பகவான் தனஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் அமர்ந்து மனது தொடர்பான பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் ஈடுபாடுகளுக்கும் நன்மையை தர இருக்கிறார். இன்றைய தினம் சிறப்பாக. அடுத்து கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பித்ருஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் எந்த வகையில் பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி சுக்கிரனின் வீடு பித்ருஸ்தானம் என சொல்லப்படுகிறது. இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் சந்திரனின் பயணம் என்பது சிறந்த அறிவை நிறைவாகவும் சூப்பரான ஆற்றலை நல்ல வழியில் பயன்படுத்தக்கூடிய நினைவுகளையும் தரக்கூடிய நல்ல நாள். அன்பர்களே, சுபகாரியம் என்பது 9ஆம் வீட்டிலிருந்து கிடைக்கிறது. குறிப்பாக சுபகாரியம் தொடர்பாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகளையும் தடங்கல்களையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூர்வ புண்ணியத்தின் நன்மையின் காரணமாக அதுபோன்ற சுபகாரியங்கள் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாற இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, திருமணம் போன்ற சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் இதுவரை உங்களுக்கு கிடைத்து வந்த தடைகளும் தடங்கல்களும் நீங்கி உங்களது முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பதை சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு தர இருக்கிறார். அன்பர்களே, ஆரோக்கிய பிரச்சனைக்கு நன்மை தரக்கூடிய வீடுதான் பித்ருஸ்தானம் துலாம் ராசி. உங்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை குறையக்கூடிய அமைப்பாகவும் உங்களது உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் சந்திரன் செயல்பட இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி சனி பகவான் உங்கள் வீட்டிலேயே ஜென்மஸ்தானத்திலேயே அமர்ந்து உங்களுக்கு நன்மைகள் தர இருக்கிறார். எந்த வகையான நன்மைகள் என எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய மனதளவில் தைரியத்தை தர இருக்கிறது.
அடுத்து மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் கோச்சார ரீதியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களே. இந்த பொதுவான பலன்கள் எந்த ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு பொருந்தும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. நீங்கள் உங்களது தனி மனித ஜாதகத்திற்கு இந்த பலன்களை பொருத்தி பார்க்க வேண்டாம். அதே மாதிரி உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் வேறுபாட்டோடு தான் இருக்கும் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசி அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடியது 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய அஷ்டம ராசி. இந்த ராசி துலாம் ராசி. சுக்கிரனின் வீடு உங்கள் ஆயுளையும் தீர்மானிக்கிறது. பொதுவாக 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடிய அமைப்பாக செயல்படுவார். அகம் சார்ந்து மனது சார்ந்து அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறார். நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் உடைய நேயர்களான மீனம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மனது சார்ந்து மன கஷ்டங்களையும் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருப்பதால் உடல் அதிக உழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி குரு பகவான் 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசியில் செல்லக்கூடிய பயணம். 3ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்தின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பம் துயரங்களை குறைப்பதற்கான ஒரு ஆறுதலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வீடு என்றுமே சொல்லலாம். அதனால உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு நன்மைகளை தந்து உங்களுக்கு வர இருக்கின்ற துன்பங்கள் துயரங்களை குறைக்கக்கூடிய அமைப்பாக நன்மையான வகையில் செயல்பட இருக்கிறார். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.